விஜய் நிப்பாரான்ற டவுட். 234 பேரும் விஜய் அவர்களுக்கு ஆஸ்தான ஜோசியக்காரரை பார்த்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தாரு பேசிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா பேசிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் டெல்லி தலைமைகளுக்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஆன ஆசானமா இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர் இப்ப மறுபடியும் மீண்டும் விஜய்க்கு வந்து ஆசான ஜோசியரா ஆடா இருக்காரு. எத்தனை ஜோசியக்காரர் வச்சிருக்காரு? வீலையே ஆரம்பிக்கணும். சின்னமும் வீல வந்துருச்சு. போட்டி போட வாய்ப்பு கம்மி தான் சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. வீல ஆரம்பிக்கிற தொகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேளச்சேரி பக்கத்துலதான் இருக்கு. கூட்டணி கட்சி தான் அங்க ஆட்சியிலயும் இருக்கு. நம்ம கரெக்டா அடிச்சோன்னா சூப்பரா வந்துடலாம். அப்படி இல்லைன்னா விருகம்பாக்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க வண்டியை விட்டுறலாம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. அந்த பக்கம் வேற ஏதாவது மாவட்டமா வீல ஆரம்பிச்சிருவோமா, விருதுநகர் ஆரம்பிச்சிருவோமா, இல்ல வேற ஏதாவது விக்கிரவாண்டி விழுப்புரம் அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் திமுக வெயிட்டா இருக்கு. வேளச்சேரியில கூட காங்கிரஸ் வந்து வெயிட்டா இருக்கு. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. அப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த தேர்தல் நம்ம பைகாட் பண்றோம், விஜய் நிக்கல அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஆனாலும் கன்வின்ஸும் நடக்குது. இப்பவே ஆல்ரெடி இப்ப எப்படி சொல்றது, இப்ப மேனேஜரை வந்து நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோன்னா தைரியமா இன்டர்வியூ போற முன்னாடியே என் மேனேஜர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுடா, நாளைக்கு நான் போய் சும்மா பேருக்கு அட்டன் பண்றேன்டா இன்டர்வியூ, நாளை கழிச்சு நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படி ஒரு தெனாவிட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி ஃபர்வேஸ், TK பிரபு, ECR சரவண, மரிய வில்சனு, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சீட்டு கன்ஃபார்ம். இன்னும் அறிவிக்கவே இல்லை. விஜய் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல முகூர்த்தம் பார்த்து 1-to-1 வேட்பாளர்களை வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாரு. நாங்க சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில ஒரு சத்தம், காரைக்குடி வேட்பாளர் TK பிரபு வாழ்க அப்படின்னு வருது. அப்போ நீங்க எட்டி பாக்குறீங்கன்னா அறிவிக்கவே இல்லடா, நீ பொறுமையா அறிவிச்சுக்க, உன் மூஞ்சியெல்லாம் உனக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு இருக்கணும் அவங்க அறிவிக்கிறாங்க.